यस्तुतिं यदि भरिप्रसारिणीं व्याजहारयति राजविंशतिं तं प्रपन्नजनचातकाम्बुदं नौमि सौम्यवरयोमि पुङ्गवं श्रीमाधवाङ्घ्रिजलजद्वयनित्यसेवा प्रेमाविलासय पराङ्कुशपादभक्तं कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्ध्ना. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பரவரமுனையே நமः. யதிராஜ விம்சதி, யதிகளுக்கெல்லாம் அரசன் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். விம்சதி அப்படின்னா 20 ஸ்லோகங்கள். இயற்றியது மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழிப்பிள்ளை சுவாமி. திருவாய்மொழிப்பிள்ளை சுவாமி மணவாள மாமுனிகளை கூப்பிட்டு, எம்பெருமான மேல இவ்வளவு பக்தி வைத்திருக்கிறீர், அவர் மேல ஒரு ஸ்லோகம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிறார். ஆச்சாரியனுடைய கட்டளை, அதை மீற முடியாது. உடனே மணவாள மாமுனிகள் ஸ்ரீ ராமானுஜர் மேல ஒரு நூலை அருளுகிறார். குருவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார். மணவாள மாமுனிகள் இயற்றியது யதிராஜ விம்சதி. ஆச்சாரியனுடைய ஆணையை மீற முடியாது. காலகட்டத்தில் ஆச்சாரியனுடைய அபிமானம் வெகுவாக குறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது இதை தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகங்கள் படிக்கலாம், அர்த்தங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய பக்தி மேலும் வளரும். குருவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார் மணவாள மாமுனிகள். இந்த யதிராஜ விம்சத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, வைஷ்ணவ ரகசிய மந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இது மூணுத்தினுடைய உட்பொருளை அடிப்படையாக கொண்டது யதிராஜ விம்சதி. யதிராஜ விம்சதியை படிக்கும்போது இந்த 3 மந்திரங்களுடைய பயனும் நமக்கு கிடைக்கும். மணவாள மாமுனிகள் எம்பெருமானார் மேல வச்சிருந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த நூலுடைய சிறப்பை பத்தி சொல்லும்போது. ஒரு ஸ்லோகமானது, எந்த ஒரு ஸ்லோகம் யார் இயற்றினாலும் 3 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று ஸ்துத வைபவம், 2வது சோஸ்திரு வைபவம், 3வது சோஸ்திர வைபவம். இது என்ன அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப எளிது இது. ஸ்துத வைபவம், யாரை பத்தி இந்த ஸ்லோகம் இயற்றப்பட்டது? இப்பேற்பட்ட மகானவர், உத்தாரக ஆச்சாரியன் எம்பெருமானார். சேத்தனர்களான நம்மள மாதிரி ஜீவாத்மாக்களை உய்விப்பதற்காகவே பகவான் அனுப்பப்பட்டவர் எம்பெருமானார். ஏற்பட்ட அவருடைய சாதனைகள், அவருடைய பெருமையை சொல்ல முடியுமா, விவரிக்க முடியுமா? அரங்கனோட திருவரங்கத்துல நேராக பேசக்கூடியவர் மணவாள மாமுனிகள். அப்படி அந்த அதே அரங்கனை 1 வருஷ காலம் திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்தை கேட்க வச்சவர். அரங்கனே ஸ்ரீசைல தயாபாத்திரம் அப்படின்ற ஒரு தனியனை அருளி செய்தார். அப்பேற்பட்ட மணவாள மாமுனிகளுடைய திருவடிகளை வணங்குகிறோம் அப்படின்றது இந்த முதல் தனியன். எம்பெருமானானுடைய சம்பந்தம் இருக்கு அத்தனை பேருக்கும் முக்தி உறுதி. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனை விஷயமாக கொண்ட இந்த ஸ்துதியை இயற்றியவர் மணவாள மாமுனிகள். முதல்ல சொன்ன மாதிரி ஸ்துத வைபவம் யாரை பத்தி இந்த ஸ்லோகம் சொல்றது அப்படின்னா, எம்பெருமானாரை பத்தி. 2வதாக சோஸ்திரு வைபவம், யார் இயற்றியது? மணவாள மாமுனிகள். புனிதமானவர், கடைசி ஆச்சாரியன், உயர்ந்தவர், நேர்மையான வடிவெடுத்தவர், ஞான பக்தி வைராக்கியம் அப்படில ஒப்பற்றவர், அரங்கனோடு நேர பேசக்கூடியவர், அரங்கனால் அடியன் சொன்ன மாதிரி அரங்கன் கிட்டேந்து தனியனை வாங்கி கொண்டவர். இதனால சோஸ்திர வைபவம் மணவாள மாமுனிகள். 3வதாக சோஸ்திர வைபவம், நூலுடைய சிறப்பு என்ன, யாரை பத்தி சொல்லியிருக்கு, யார் இயற்றியது, எப்படி சொல்லப்பட்டது?
சேத்தனர்களா நமக்கு அகங்காரம் ஜாஸ்தி, கர்வம் ஜாஸ்தி. இதை முதல்ல அழிக்கணும். நம்ம பாவத்தெல்லாம் போக்கணும். நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அப்படி கடைநிலையில நின்னுண்டு எம்பெருமானார்கிட்ட அடக்கத்தோட கெஞ்சி பிரார்த்திக்கிறது இந்த ஸ்துதி. மணவாள மாமுனிகள் தன்னை அப்படி சொல்லிண்டு பிரார்த்திக்கிறார். அவர் பிரார்த்திக்கிறதுனால அவருடைய சம்பந்தத்துல நமக்கும் மோட்சம் கிடைக்கும். சோஸ்திர வைபவம் எம்பெருமானாரை குறித்து பக்தியோட செய்யக்கூடிய இந்த சோஸ்திரம். யதி அப்படின்னா துறவி, ராஜா அப்படின்னா அரசன், துறவிகளில் அரசன் அல்லது துறவிகளுக்கு தலைவர் அப்படின்னு நேரடி பொருள். யதிராஜர் அப்படின்னா எப்படி இந்த பேர் வந்தது அவருக்கு? ராமானுஜர் துறவரத்தை மேற்கொள்கிறார். திருக்கச்சி நம்பிகள் இதை பார்க்கிறார். அவர் கொடுத்த இது திருநாமம், இது யதிராஜர். அதுவே இவருக்கு நிலைத்தது. விசிஷ்டாத்வைத தத்துவத்தை பரப்பி சமத்துவத்தையும் பரப்பி பக்தி நெறியையும் வளர்த்தவர் எம்பெருமானார். உடையவர் பாஷ்யக்காரர் அப்படின்ற ஒரு திருநாமங்களும் உண்டு. யதிகளுக்கு அரசன். ராமானுஜருடைய திருவுள்ளம் உகக்கும் இந்த ராமானுஜ விம்சதி, யதிராஜ விம்சதியை படிக்கும்போது 20 ஸ்லோகங்கள். விம்சத்தினா 20. அந்த காலத்துல சாதக பட்சிகள் அப்படின்னு பட்சிகள் உண்டு. அந்த பட்சிகள் நிலத்துல இருக்க நீரை பருகாது, மழை நீரை தான் பருகும். மழை நீருக்காக வேண்டி நிற்கும். சுவாதி நட்சத்திரத்தை என்னைக்கு பெய்கிற மழை, அந்த மழைத்துளியை மாத்திரம் எடுத்துன்னு உயிர் வாழும். இதை இந்த ஸ்லோகங்கள்ல சொல்றார். எப்படின்னா, சாதக பறவைகள் நம்மள மாதிரி ஒரு சேத்தனர்கள். அந்த சேத்தனர்கள் இந்த ஆன்மீகத்துல தூய்மை, பகவானுடைய அருள், அதுக்காக நம்ம காத்துன்னு இருக்கோம். அதுக்காக நம்மள சாதக பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். நிலத்தில் இருக்க நீரை உட்கொள்ளாமல் மற்றவ யார் சொல்றதையும் கேட்காம வானத்தில் பொழியும் மழையை மட்டுமே நம்பி இருக்கிறது சாதக பறவை. அதே மாதிரி முக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டுறோம், பகவானை தேடுறோம் தினம். அப்பேற்பட்ட ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் சாதக பறவைகள் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தானே? அப்படி அந்த சாதக பறவைகள் போல நம்ம இருக்க நம்மளுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யக்கூடிய மழை போல நம்ம உயிர் உஜ்ஜீவனத்துக்கு வழி கோலக்கூடியது இந்த யதிராஜ விம்சதி. यस्तुतिं यदि प्रसारिणीं व्याजहारयति राजविंशतिं तं प्रपन्नजनचातकाम्बुदं नौमि सौम्यवरयोमि पुङ्गवं श्रीमाधवाङ्घ्रिजलजद्वयनित्यसेवा प्रेमा विलासय पराङ्कुशपादभक्तं कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं यदिपतिं प्रणमामि मूर्ध्नाम् श्रीरङ्गराजचरणाम्बुजराजहंसं श्रीमत्पराङ्कुशपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुखाब्जपित्रां श्रीवत्सचिह्नशरणं यतिराजमीडे वाचा यतीन्द्रमनसां वपुषा च युष्मत् पादारविन्दयुगलां भजतां गुरूणां कूरादिनाथ कुरुकेशमुखाद्य पुंसां पादानुचिन्तनपरः सततं भवेयम् नित्यं यतीन्द्र दिव्य विपुस्मृतौ मे सक्तं मनो भवतु वाग्गुणकीर्तने सौ कृत्यं त्यदास करणे तु करद्वयस्य वृत्यन्ते सुविमुखं करणत्रयं च।